ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. மைதானத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய காட்சிகள். கூடுதலாக அங்கே போலீஸார் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக. ஏற்கனவே கால்பந்து ஜாம்பவானுடைய வருகையை முன்னிட்டு அங்கே போலீஸார் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்காங்க அப்படின்னாலுமே கூட நேரம் செல்ல செல்ல இந்த நிகழ்வு வேறு மாதிரி போகுது அப்படிங்கிறதுனால கூடுதலாக தற்பொழுது அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து ரசிகர்களை வெளியேற்றுவதற்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. வாகனங்கள் மைதானத்துக்கு வெளியில், அந்த வாகனங்களும் வெளியில் போக முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கார் கண்ணாடிகள் இதெல்லாம் சேதப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. ரசிகர்கள் அதில் ஈடுபட்டுருக்கிறாங்க. மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்குது. ஒரு பக்கம் மைதானத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம், அங்கே இருந்த இருக்கைகள் எல்லாத்தையும் தூக்கி வீசி இருக்கிறாங்க. அங்கே அமைக்கப்பட்டிருந்த டென்ட் எல்லாத்தையுமே தீயிட்டு கொளுத்தி இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்ட ரசிகர்கள் மைதானத்துக்கு வெளியிலையும் அவங்களுடைய அட்டகாசம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்த முயன்றாலும், சமாதானம் கூற முயன்றாலும் அது கொஞ்சம் கூட அவங்க காதில் வாங்கலை அப்படிங்கிறது தான் அங்கே களத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. எப்படியாக இருந்தாலும் வன்முறை எதுக்குமே ஒரு தீர்வு ஆகாது. அவங்களுடைய தரப்பில் மெஸ்ஸி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கணும், எங்கள் எல்லாரோடையும் அவர் பேசுவார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், அப்படி நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்குது அப்படின்னாலுமே கூட அதற்கு இப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுவது அப்படிங்கிறது எப்பயுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த சம்பவத்தில் எவ்வளவு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு, இது போன்ற விஷயங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்களுடைய இந்திய வருகையின் போது, இதுக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி மெஸ்ஸி கிட்ட மன்னிப்பு கோரியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக இந்த குளறுபடிக்கு காரணம் நிர்வாக குறைபாடு தான் அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன் எங்கே பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணையும் இதில் முன்னெடுக்கப்படும் அப்படின்னுமே உறுதி அளிச்சிருக்காங்க மமதா பானர்ஜி. எது எப்படி இருந்தாலுமே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டாம். ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக எல்லாரும் அவங்களுடைய விருப்பமான ஒருத்தர் வராரு, அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக ஆரம்பித்த இந்த நிகழ்வு இப்படி ஒரு கலைவர காட்சியாக மாறி இருக்கு. வன்முறை காடாக இருக்குது இந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த மைதானம், சால்ட் லேக் மைதானம் அப்படின்னு தான் சொல்லணும். உள்ள ஒரு மாதிரியான ஒரு காட்சிகளை நம்ம பார்த்தோம், ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அங்கேருந்து காவல்துறையினர் அந்த ரசிகர்களை வெளியில் அனுப்பக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ மைதானத்துக்கு வெளியிலையும் நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து அவங்கள தடியடி நடத்தி அந்த பகுதியிலிருந்து கலைக்க காவல்துறையினர் முற்பட்டு இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand.